என்ன சொல்கிறேன், அந்த அந்தமான் தீவுகளில் என்ன மாதிரி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது. அண்மையில் பாவனையில் முதல் இருந்திருக்குமென்னு நினைக்கிறேன். அனல தீவு வெளிச்சம் வைப்பான்னு எனக்கு தெரியல. முடிஞ்சால் வந்து அந்த உற்சவத்தையும் வந்து ஒரு காலியாக பதிவேற்றலாம். தோப்பு மாதிரி தான், அப்படியே பனை மரங்களாக தான் கிடக்கு, நண்டுகள் கிடக்கு. நல்ல தண்ணி நல்ல உலகண்டம் போலகண்டம் முக்கியம் இல்லை வெள்ளம் போட்டழிச்சு போடும். உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் வந்து இன்றைக்கு எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா கண்ணையம்மன் கோவில் ஜெட்டியில் நிற்கிறோம். அதாவது வந்து அந்த எழுவதீவு போகிற போட் எடுக்கிற ஜெட்டியில். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், போட் அதெல்லாம் நிற்கிது. ஸோ வந்து அதே மாதிரி தான் நாங்கள் வந்து கேர்னார்லேருந்து ஊர்காவல்துறையால் இந்த கண்ணையம்மன் ஜெட்டிக்கு வந்து இன்றைக்கு வந்து அனலதீவு பயணிக்க போகிறோம். அது தொடர்பான காணொலியாக தான் வந்து இந்த வீடியோ இருக்க போது. மறக்காமல் சேனலுக்கு புதுசாக வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அனலதீவு போகிற போட். சண்டே மாதிரி இல்லை, கொஞ்சம் மேலே இருக்குது. இதில் வந்து இந்த பைக்குகள் ஏற்றுறது வந்து ஒரு சரியான சிரமமான காரியமாக இருக்குது. ரெண்டு பைக்கும் ஒரு மாதிரி ஏற்றியாச்சு, நான் நம்ம ஹெல்ப் பண்ணுவோம். இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த போட் நிற்கிது. இது நான் நினைக்கிறேன் இது எழுவதீவுக்கான போட்டாக இருக்குமெண்டு. முதல் வீடியோ பார்த்துருப்பீங்க, எழுவதீவு வீடியோ, அதை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்தேன். எழுவதீவு வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க, அது இந்த லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து விடுறேன். அது பார்க்காதாக்கள் பாருங்கள். அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து போட் வந்து ஒரு அளவாக இருந்துச்சு நிலமட்டத்தோடு. அப்போ மோட்டர் சைக்கிள் வந்து ஏற்றுறதுக்கு ஓகே இருந்துச்சு. ஆனால் இந்த போட்டில் வந்து நாங்கள் சரியாக இப்போ இப்படியே வந்து இந்த போட்டில் ஏறுவோம், காலை வச்சு தான் ஏறுவோம். போட்டுக்கு மேலே வந்து ஏறிட்டோம். இந்த அனலதீவு பயணம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25 நிமிடம், அதாவது அரை மணி நேரத்துக்கு இந்த அனலதீவு பயணம் இருக்கும். அதோட வந்து எழுவதீவு நாங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு 10-15 நிமிஷத்தில் போகலாம். அப்போ எழுவதீவோட பிள்ளைங்க வந்து இது கொஞ்சம் தூரம். ஸோ வந்து ஒரு 25 நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரத்துக்கிட்ட இன்றைக்கு வந்து படகு பயணமாக இருக்க போது. நான் வந்து பெரும்பாலும் வந்து போட்டு உள்ளே தான் போய் இருக்க முடியாது. போன முறை எழுவதீவு போய் வேறைக்கு வந்து சரியான தலையடி. இந்த வந்து நாங்கள் எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸாக தான் வந்திருக்கிறோம். ஒரு 4 பேர் சேர்ந்து தான் போகிறோம். ஸோ இப்போ வந்து இந்த காலை வந்து மிக்சர் வந்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறார் மோனாஸ் அவர்கள். இந்த போட் வந்து கொஞ்சம் பெரிய போட், அதாவது அந்த இஞ்சாலி பக்கம் நிற்கிற 70 போட்டோட வந்து பெரிய போட். நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு 20 மோட்டர் சைக்கிளை வந்து ஏற்றி கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்குது. இப்படி வந்து பார்த்திங்கன்னா வந்து நாங்கள் இந்த போட்டுக்கு உள்ளே போய் ஹெல்மெட்டையும் வச்சுட்டு போட்டுக்கு உள்ளே எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வருவோம். ஸோ போட்டுக்கு உள்புறம் வந்து இப்படி தான் இருக்குது. சும்மா நைனாதீவு படகு பயணங்கள் போய் எப்படி இருக்குமோ அதே செட்டப் தான். நான் வந்து கீழே தான் நிற்க போகிறேன் போட் எடுத்த பிறகு. என்னடா இன்றைக்கு ஒரு நீண்ட நேர பயணமாக இருக்கும், அதால் தலையடிக்க வலிக்கிட்டு இருந்தால் அங்கால வந்து வீடியோ எடுக்கலாம் போயிடும். இந்தியாலயம் வந்து அந்த இருக்கிறதுக்குரிய அமைப்பு செஞ்சுருக்கு. மேலே போர்டுண்ட இன்ஜின் இப்படியே மேலே போய் காணொலியை தொடருவோம். என்னடா சரியா ஆடு, நாங்கள் விரைக்கு இப்படி இல்லை, மோட்டர் சைக்கிள் வர மேலே இருக்குது. இங்கே ஒரு போர்டு ஒன்று பார்த்து கொண்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா அனலதீவு போட்டு நினைக்கிறேன். இங்கே இந்த ஜெட்டியை நோக்கி தான் பார்த்து கொண்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா கிட்ட வந்துட்டேங்க ஜெட்டி கிட்ட. அதோட வந்து அங்கே பார்த்தீங்கன்னா வந்து நான் கடந்த வீடியோவில் எங்கள் காட்டியிருப்பேன் வந்து அந்த நைனாதீவு கோபுரம் வந்து கோபுர பகுதி வந்து தெரியக்கூடிய மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா வந்து அந்த வந்த படகுல வந்து உரபேக் மூட்டை எல்லாம் வந்து ரக்கி கொண்டிருக்கிறேன். ஏனென்று பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து நான் 70 வீடியோவில் சொல்லியிருப்பேன், இந்த குடிமனையில் அதாவது வீடுகள் கடைகள் கட்டுறதுக்கு வந்து இங்கே வந்து அந்த கட்டட பொருட்கள் வந்து எடுத்துக்கொண்டு போகிறது வந்து இந்த போட்டில் தான். ஸோ இவை வந்து இந்த உரபேக்கில் வந்து நீ தேவையான மண் வளம் நிரப்பி இப்படியே போட்டில் எடுத்துக்கொண்டு போவினேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த கான்கிரீட் கல் வந்து வச்சு கிடக்கு. இதே வந்து இப்படியே இந்த போட்டில் தான் ஏற்றி கொண்டு போய்
வேண்ட இடத்துக்கு வந்து இந்த வீடுகளை கட்டிவிட்டோம். இது உண்மையிலே இங்கே ஒரு சவாலான விஷயந்தான். இந்த போட்டில் தான் இந்த கட்டுற பொருட்கள் எல்லாம் கொண்டு கட்ட வேண்டி இருக்கும். வந்து 9 மணிக்கு தான் நம்ம இந்த போட் எடுப்பினோம். முதல்ல சொல்லியிருப்பேன். அப்போ நாங்கள் இப்போ 8:30 ஆகுது. போட்டில் இருந்து கதைச்சி கொண்டிருக்கிறோம். ஒரு போட் கடல் காற்றோட வந்து நான் சேர்ந்து கதைச்சி கொண்டிருக்கிறது ஒரு வித்தியாசமான ஃபீலிங்காக இருக்குது. பார்த்தீங்கன்னா வந்து இந்த பஸ்ஸால் வந்து ஆக்களும் வந்து ஏறிக்கொண்டிருக்கிறோம் போட்டில். அதே நேரம் அங்காளி பக்கம் சாமானும் ஏற்றி கொண்டிருக்கிறோம். அதாவது அங்கே பார்த்தீங்கன்னா பிரதான உணவுப் பொருட்கள் இல்லாமல் வந்து அங்கே கிடக்கு. அதாவது உப்பு பேக்கெட் அதோட வந்து ஒரு கடை ஒன்றுக்கு தேவையான சாமான் மாதிரி தான் கிடக்கு. பார்த்தீங்கன்னா வந்து எங்கள்ட போட் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா அப்படியே வந்து கயிறு வலை விட்டு விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட் நகர்ந்து இஞ்சால் போகுது. பார்த்தீங்கன்னா வந்து இந்த போட்டால் வந்து ஆட்கள் இறங்கி போய்கொண்டிருக்கிறோம். அதுக்கேற்ற டைமில் வந்து அந்த பேருந்தும் வந்து புறப்படுறதுக்கு தயாராக நிற்கிது. பேருந்துலாம் போய் ஏறு முக்கால்வாசி பேர். நான் நினைக்கிறேன் இது ஊர்காவல்துறை இல்லை யாழ்ப்பாண பேருந்து இருக்குமெண்டு சரியாக தெரியலை எங்கே போகிற பேருந்துண்டு. கடந்த வீடியோவிலும் பார்த்தேன் இந்த பேருந்துலாம் வந்து பயணிகள் இறங்கி அப்படியே போட்டில் ஏறுற மாதிரி 2 நேரமுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு அம்சமாக வந்து இன்றைக்கும் வந்து இந்த எலக்ட்ரிசிட்டி இன்ஜின் ஒன்று வந்து ஏற்றினோம். இது எழுதீவுக்கா அண்ணதீவுக்கான்னு சரியாக தெரியலை. பெரும் சிரமப்பட்டு தான் ஏற்றினோம். பார்த்தீங்கன்னா வந்து எங்களோட போட் வந்து எடுத்து வெளியில் போய்கொண்டிருக்கு. இந்த எங்கள்ட போட் போய்கொண்டிருக்கிற அதே நேரத்தில் வந்து அங்கால பார்த்தீங்கன்னா எழுவதீவுக்கான போட்டும் வந்து போய்கொண்டிருக்கு எங்களுக்கு சமாந்தரமாக. இது வந்து சாமானோட போட் போகுது. ஸோ வந்து சரியான ஆட்டமாக இருக்குது. நாங்கள் 2 கரைக்கிற சரியில்லை போய் இடத்துல இருந்து தான் கரைக்கணும். பார்த்தீங்கன்னா அப்படியே குறுக்க தான் போகுது எழுவதீவு போட். நாங்கள் அப்படியே இஞ்சாலி பக்கம் திருப்பிட்டு போகிறோம். நான் வந்து தீவாண்டுக்கு போகிறேன். நல்லதீவு பார்த்துருக்கிறீங்களே முதல் தரம். அதெல்லாம் பார்த்துருக்கேன். எப்போ போயிருக்கிறீங்க? 4 தடவை போயிட்டு. 4 தரம் போட்டீங்க. ஓகே. இன்னும் அங்கே ஆட்ட கொண்டே விட அவனுக்கு தனி காட்டுறாயாவா? இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கொஞ்சம் ஒப்பீனியனை கேட்போம். அவன் அனுபவம் எப்படி இருக்குன்ட்டு. ஆனால் சொல்லுங்கள், உங்களுக்கு வந்து இந்த அனலதீவு பயணம் வந்து எத்தனையாவது பயணம் எப்படி இருக்குது? இது எனக்கு வந்து 2வது பயணம். ஆனால் கடலுண்டாலே எனக்கு தலை சுற்ற தொடங்கிடும். இப்போ கொஞ்சம் தலை இதில் எங்கேயாச்சும் படுத்துருவேன். நீங்களான தூக்கி கொண்டு போகணும். அதோட 2 தரம் போயிருக்கிறேன். அதோட அங்கே அனலதீவில் ஒரு அம்மன் கோயில் ஒன்று இல்லை, அம்மன் கோயில் இருக்குது, ஃபேமஸான அம்மன் கோயில். திருவிழா டைம் ஒரு வந்துருக்கிறேன். எனக்கு வந்து இதான் அனலதீவு வந்து முதல் தரம். எனக்கு அம்மன் கோயில் இருக்குன்னா எழுவதீவு போயிருக்கேன். எழுவதீவு தான் முதல் தரம். பார்க்க சரியான ஆர்வமாக தான் இருக்குது. உள்ளே போய் பார்ப்போம். அடுத்த வந்து திருச்சியன்கிட்ட போவோம். திருச்சியன் உங்களுக்கு வந்து இந்த அனலதீவு எத்தனையாவது முறை, என்ன மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க? முதலாவது தரம் தான் இந்த முறை. எழுவதீவு போயிருக்கிறேன். இந்த படகு பயணம் என்ன மாதிரி இருக்குது அனலதீவு? அதே மாதிரியே தான் இருக்குது, எழுவதீவு போன மாதிரியே தான் இருக்குது. உங்களுக்கு வந்து இந்த போட்டில் போயிருக்க தலை சுத்து சக்தி அப்படியான பிரச்சனைகள் இருக்கா? அப்படி ஒரு பிரச்சனையும் இல்லை எனக்கு. இது வந்து ஒரு விளையாட்டுத்தனமான போட்டி தான். இதை வந்து தவறாக இருந்தால் மன்னிக்கணும். சும்மா ஃப்ரெண்ட்ஸோட காய்ச்சதை தான் அப்படியே வீடியோவாக காணொலியாக தொடர்ந்துருக்கேன். தொடர்ச்சியாக வந்து நாங்கள் பயணிப்போம். இப்போ போய் பார்ப்போம். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த தெரிகிற கரையோர பகுதி தான் வந்து எழுவதீவு. அதாவது வந்து நாங்கள் ஒரு வீடியோ போடுறோம். அந்த இடம் தான் வந்து இந்த எழுவதீவு. நாங்கள் இப்போ ஒரு அனலதீவு வந்து போட் பயணிக்கிற திசையில் இங்காலே இருக்குது. கொஞ்சம் காற்றா இருக்குது, கேட்க தெரியலை. இந்த கரை பகுதி தான் வந்து அனலதீவு. நான் நினைக்கிறேன் கரையை கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து இந்த படகு வந்து போய்கொண்டிருக்கு. இதில் தெரியுது இந்த கரை பகுதி தான் வந்து பருத்தி தீவுன்னு சொல்கிறாங்க. நான் போன அனுபவம் இல்லை. இருக்கிறாங்கெல்லாம் வந்து சொல்லினா அப்படியே வந்து இந்தியாவில் இருக்கிறதான் வந்து எங்கள்கிட்ட அனலதீவு. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போய் சேர்ந்துருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மாதிரி அனலதீவு கிட்ட வந்துட்டோம். இன்னும் ஒரு 1.5 கிலோமீட்டர் கிட்ட தான் கிடக்கு. கிட்டத்தட்ட 3.5 மணி நேரத்துக்கு மேலேயே வந்து நாங்கள் இந்த போட்டில் இருந்துட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய துறைமுக பகுதி கிட்ட வந்து, அதாவது ஜெட்டி கிட்ட வந்துட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஒரு கப்பலில் வந்து கொஞ்சம் பொருட்கள் ஏற்றினோம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து புகையிலையா வந்து இங்கே புகையிலை செய்து ஏற்றுமதின்னு நடைபெறதான்.
இதில் வந்து ஒரு பெரிய கட்டடம் ஒன்று இருக்குது, அங்கே ஒரு பஸ்ஸும் இருக்குது. பைக் ஏற்றுறது சரியான வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டேங்கோட வந்து கப் கட்டின விதத்தில் வந்து குடி தண்ணி வந்து ஏற்பாடு செஞ்சுருக்கு. இங்கே வந்து எனக்கும் சரியான தாகமாக இருக்குது, தண்ணியை குடி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்படியே வந்து இந்த அனலதீவுக்குள்ளே போய் கொண்டிருக்கிறோம். அனலதீவு நுழைவாயில் வந்து இப்படி தான் இருக்குது. வந்து படைமுகாம் இருக்கிறதால உன்னிக்காய்ச்சல் அவேர்னஸ் போட் ஒன்று இருக்குது. உண்மையிலேயே வந்து இந்த தீவுக்குள்ளே வந்தோன்னே வந்து ஒரு குளிர்மையாக தான் இருக்குது. கொஞ்சம் நண்பர்கள் காத்திருக்கணும். இப்படி நேரையா போகிறது. இந்த ஆரம்ப நுழைவாயிலை தாண்டி வந்தோடனே வந்து ஒரு கோயில் ஒன்று இருக்குது. எனக்கு இந்த கோயில் என்னென்னு தெரியல, யாரும் தெரிஞ்சாக்க கமெண்ட் பண்ணுங்க. இப்படியே வந்து நேராக ஒரு ரோட் ஒன்று போகுது. ரோட்டை பார்த்தீங்கன்னா தெரியும், நான் மட்டும்தான் போய் கொண்டிருக்கேன். நல்ல அமைதியாக இருக்குது. ஆனால் இந்த கட்டடங்கள் கட்டுறதுக்கு வந்து கல்லுவல் பறிச்சிருக்கணும். ஆரம்பத்திலே சொன்னான், இது வந்து போட்டால் தான் எல்லாம் கொண்டு வந்து செய்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே வந்து வடிவாக இருக்குது. இப்போ ஒரு நேரம் 9:30 ஆகுது, சூரிய ஒளி மழவா பட இது என்ன தாவரம்னு தெரியல, ஒரு பேர்பிள் கலரில் வந்து இருக்குது. இந்தியாவில் வந்து இந்த கிளிசரியா கம்பு வேரியல் வந்து அடைச்சிருக்கு. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நெருக்கமாக வந்து அடைச்சிருக்கு இந்த கிளிசரியா கம்பால். நான் இவ்வளவு நெருக்கமாக வந்து அடைச்சி வேரி அமைச்சு வந்து இங்கே தான் பார்க்குறேன். கிளிசரியா, ஓ இது கிழுவ மரம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உள்புறத்தில் வந்து தண்ணி தேங்கி நிற்கிது. இது நான் நினைக்கிறேன் வந்து இந்த பெய்த மழைக்கு தான் இப்படி வந்து தேங்கி நிற்கிதாண்டு. ரெண்டு புறவுமே பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் தூரம் வந்த அப்புறம் தண்ணி தான் நிற்கிது. நான் நினைக்கிறேன் இது பூவரச மரம் தான் போட. இந்த பூவரச மரத்தை சுற்றி வந்து கருக்கு மட்டையால் வந்து வேலி அடைச்சிருக்கணும். உண்மையிலே இது இப்படி செய்கிற நெல்லாம் என்னடா இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வெயிலுக்குள்ளால் போய் கொண்டிருக்கோம். இது உள்ள மரங்கள் இருந்தால் நல்லா இருக்கும். அங்கால பார்த்தீங்கன்னா ஒரு டவர் ஒன்று இருக்குது. நான் நினைக்கிறேன் இந்த பகுதி மக்களுக்கு வந்து இதான் ஒரு டவராக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரதேசத்தில் இருக்கிற வைத்தியசாலைக்கு வந்திருக்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு ஒரு பெரிய வைத்தியசாலையாக தான் இருக்குது. ஆம்புலன்ஸ் எல்லாம் நிற்கிது. வைத்தியசாலைக்குள்ளே வந்து ஒரு கோயிலும் இருக்குது. ஆட்டுக்குட்டி ஒன்று நிற்கிது. இங்கே வந்து நேராக போய் கொண்டிருக்கிறோம். இங்கே வந்து இந்த கிளிசரியா வேலியில் தான் வந்து காணக்கூடியதாக இருக்குது. ஒரு கல்வி நிலையம் ஒன்று. இதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கால வந்து ஒரு காவல்துறை பிரதேச சபை இருக்குது அனலதீவு. இது வந்து இலங்கை மின்சார சபைன்ற பார்த்தீங்கன்னா தெரியும். இதான் வந்து இந்த பிரதேசத்துக்குரிய மின்சாரத்தை வழங்குகிற மின்சார நிலையத்தில் இன்ஜின் தொகுதி. இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சங்கரநாதர் மகா கணபதி பிள்ளையார் கோயில் ஒன்று இருக்குது. பார்த்திங்கன்னா தெரியும், அந்த அனலதீவு வைத்தியசாலையை தாண்டி ஒரு மண் ரோட்டால் போய் கொண்டிருக்கிறோம். வந்து அந்த பாதையால் அப்படியே போய் கொண்டிருக்கிறோம். ரெண்டு பக்கமும் வந்து இந்த முள்ளுவல் நிறைஞ்ச ஒரு காடாக தான் இருக்குது. இதுலேயும் பெரும்பாலான இடத்த வந்து இங்கேயே இந்த தகரங்கள் மதில்கள் இல்லை, இந்த கிளிசரியா வேலி தான் இருக்குது.
இங்காலி பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டால் வரைக்கும் இதில் ஒரு ஆலயம் ஒன்று தெரியுது. இந்த ஆலயத்தின் பேர் என்னென்னு தெரியல. அங்கால வந்து புதுசாகவும் ஒரு கோயில் ஒன்று நிர்மாணித்து கொண்டிருக்கணும். அதான் எனக்கு இந்த சாமி என்னது தெரியல. இஞ்சாலி பக்கம் பிள்ளையால் இருக்குது, அங்கால முருகன் நினைக்கிறேன். இப்படி நாங்கள் பயணத்தை வந்து தொடருவோம். நாங்கள் போன ரோட் வந்து அப்படியே முடிஞ்சிட்டு திரும்புதேண்ணா திரும்பி போகுது. இந்தியாவில் ஒரு வீடு ஒன்று இருக்குது, ஒரு பெரிய லெவலாக கட்டியிருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடம் அப்படியே நிழலாக இருக்குது. நான் பைக்கில் போய்க்கொண்டு கேட்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஒரு பாதையால் போய்கொண்டிருக்கோம். அதில் பாதை போகிற வழியில் ஒரு கோயில் ஒன்று இருக்குது பாருங்க. இந்த மதில் வந்து இந்த பாதையில் ஒரு கோயிலை பார்த்துருக்கோம். இது வந்து வைரவர் கோயில் நினைக்கிறேன். வைரவர் கோயில் பாருங்க. வைரவர் வந்து கொஞ்சம் வாகனத்தில் இருக்கிற மாதிரி ஒரு சிலோண்டு வச்சிருக்கணும். பக்கத்துலேயே ஒரு அரச மரமும் இருக்குது. இப்போ நாங்கள் தொடர்ந்து பயணிப்போம். ஒரு பாடசாலை நினைக்கிறேன் அங்கால இருக்குது. அந்த பாடசாலையை கிட்ட வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா தெரியும், அது வந்து நல்லதீவு வடலூர் அமிதாக்கா வித்யாலயம் வந்து கிடக்கு. இன்றைக்கு ஒரு பாடசாலைனால தான் இயங்கும்னு நினைக்கிறேன். ஆரம்ப பிரிவு பாடசாலையாக இருக்கும். நீங்கள் இந்த ஊரா? நல்லதீவெல்லாம் இருக்கிறீங்க? எந்த சொந்த ஊரே நல்லதீவு. எத்தனை வருஷமா நல்லதீவு? 57 வயதுக்கு பிறந்தாலேருந்தே நல்லதீவு. இந்த ஊரில் சிறப்பு என்ன? சிறப்பு ஒரு முக்கியமான இலங்கையிலேயே ஒரு ஐயனார், ஒரு குலதெய்வம் இந்த ஊருங்க. அவர் ஐயனார் ஒரு சிறப்பாக எல்லாரையும் நல்லா எடுத்து வச்சுக்கிறார். எல்லாரும் கனடா, சுவிஸ், அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, கூடுதலாக கனடாவில் தான் எல்லாரும் இருக்கிறார். இப்போ இங்கே வந்து இங்கே இருக்கிறார்கள் பிரதான வாழ்வாதார நடவடிக்கை முதலாவது புகையில, இரண்டாவது மிளகா. புகையில ஏற்றுமதி செய்கிறீங்களா? மலை நாட்டுக்கு தான் போகுது. மிளகா சந்தைக்கு போகுது. மற்றது வந்து இங்கே மீன்பிடியல் இருக்கா? மீன்பிடின்றது வந்து விவசாய அனல்தீவு தான் நல்ல தண்ணி உள்ள பகுதிக்கு 7 தீவு இருக்கு. அதில் நல்ல தண்ணி உள்ள இடம் அனல்தீவு தான். இங்கே விவசாயம் செய்கிறவ விவசாயம் தான் 75%. 75%. நெல் பயிற்சிகையும் செய்கிறோம். நாங்கள் நீங்கள் போனீங்கன்னா அந்த பண்டார வயல்னு சொல்லி இந்தியாவில் இருக்கா? நீங்கள் தைக்க போவீங்களா? இப்படி நெல் வயல் எல்லாம். ஆனால் முக்கியம் அனல்தீவில் நல்ல தண்ணி. தீவு பகுதிகளில் நல்ல தண்ணி உள்ள இடம். நல்ல நன்றி ஐயா. ஏன்னா அந்த வைரா கோயிலால் அந்த பள்ளிக்கூடத்துக்கு முடைப்பட்ட அந்த வீதியால் தான் போய் கொண்டிருக்கோம். இந்தியாவில் என்னென்னா ஒரு குளம் இருக்கா, அந்த குளத்தை போய் பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 70 வந்து அந்த குளத்துக்கு கிட்ட வந்துட்டோம். இப்போ மழை பெஞ்சதால் வந்து தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஏறி நிற்கிது ஓரளவுக்கு. இதால் தான் வந்து இந்த மத கால போய் அப்படியே கடலுக்கு எங்கேயோ கலக்குற மாதிரி அந்த ஐயா சொன்னார், நம்ம கதைச்சி ஐயா தான் சொன்னேன். ஸோ அதுதான் வந்து பார்க்க வந்து நாங்கள் இப்படிய குளத்தை சுற்றி பார்த்துட்டு காணொலியை தொடருவோம். அந்த பாடசாலையில் படித்த ஆட்கள், படித்த அனுபவம் உள்ள ஆட்கள் யாரும் இருந்தீங்கன்னா மறக்காமல் ஒரு கமெண்ட் ஒன்று பண்ணிட்டேன். நான் அந்த பாடசாலையில் தான் படித்தேன். நான் வந்து ஒரு அழகாக அமைஞ்சிருக்கு. இந்த மழை பெஞ்சிச்சண்டா ரம்பி ஓடும் போல். இந்தியாவில் அப்படியே குளத்தோட இணைஞ்ச மாதிரி ஒரு கிணறு மொண்டி இருக்குது. இது பார்த்திங்கன்னா இந்த ரோட்டால் போய் கொண்டு கேட்க பார்த்திங்கன்னா தென்னை மரங்கள் இருக்குது. பட் தென்னை மரத்தை வந்து இவ்வளோ உயரமாக வந்து நம்ம வேறு எங்கேயும் பார்க்கல. இந்தியாவி பக்கங்களில் வந்து தென்னை மரம் வந்து வளர்ந்துருக்கு. அதோட பார்த்திங்கன்னா இங்கே ஒரு சின்ன வீடு ஒன்றும் இருக்குது. நினைக்கணும் அந்த முன்னுக்கு இருந்து போகிற பழங்காலத்தில் பாவனையில் இருந்த திண்ணை ஒன்று இருக்குது. இப்போ நாங்கள் இப்படியே வந்து தொடர்ச்சியாக வந்து இந்த ரோட்டால் அனலதீவு வெளிச்சை விட நோக்கி தாங்க இங்கே போய்ட்டு வந்துருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே தென்னை மரம் எல்லாம் வந்து அதில் இருக்கிற இளைஞர்களை பார்க்கறது வந்து அப்படி குடிக்கணும் போல இருக்குது. இப்போ கரியாரன் இப்போ கொஞ்சம் வெயிலும் வந்து கூடிக்கொண்டு தானே வருது. நாங்கள் போய் இங்கே இதில் இந்த பாதையில் இருக்கிற அம்சங்களையும் பார்த்துக்கொண்டு அடுத்து வெளிச்சை விடுகிட்ட போவோம். தொடர்ச்சியாக வந்து காலையில் ஸ்கிப் பண்ணாமல் பார்வையிடுங்க. ஒரு கோயிலை பார்த்தோம். இது வந்து நான் நினைக்கிறேன் அம்மன் சொரூபம் இருக்குது, அம்மன் கோயிலாக இருக்குமெண்டு. பூசையில் என்ன மாதிரி என்று தெரியல. இதால் போயக்க வந்து பார்த்தோம். அங்கால வந்து ஒரு அரச மரத்துக்குள்ள இன்னொரு கோயிலும் ஒன்று இருக்குது. இப்படியே வந்து நாங்கள் தொடர்ச்சியாக வந்து இந்த ஒற்றையடி பாதையால் தான் பயணிக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து நாங்கள் அந்த வெளிச்ச வீடு கிட்ட வந்துட்டோம்.
ஓகே பார்த்தீங்கன்னா அங்கே தெரியுது பாருங்கள் அந்த கோபுரம் தான் வந்து இந்த அனலத்தீவு வெளிச்ச வீடு. ஒரு ஒற்றையடி பாதையால் தான் பயணித்து கொண்டிருக்கிறோம், யாருமே இல்லை. அங்கே ஒரு அண்ணா வார பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் அந்த வெளிச்ச வீடு கிட்ட வந்துட்டோம். ஆனால் நண்பர் சொன்னார் வந்து அது வெளிச்ச வீடா இல்லை காதல் சின்னமாண்டு. ஏண்டா பார்த்தீங்கன்னா தெரியும், நான் உங்களை கிட்ட போய் காட்டுறேன் அந்த வெளிச்ச வீடு நிலைமை எப்படி இருக்குன்ட்டு. இந்த வெளிச்ச வீடை பார்த்தீங்கன்னா RMTK இப்படி இந்த வெளிச்ச வீடை சுற்றியே வந்து ஆங்கில எழுத்துக்களால் பேர் தான் பொறிக்கப்பட்டிருக்கு. அவ்வளவு பெரிய அளவில் எல்லாம் இல்லை, ஒரு சிறிய அளவிலான வெளிச்ச வீடு. அண்மையில பாவனையில் முதல் இருந்திருக்குமென்னு நினைக்கிறேன். அனலதீவு வெளிச்ச வீடு. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வந்து பீச் இருக்குது, பீச்சுன்னு சொல்ல அந்த கடற்பகுதி இருக்குது. இப்போ எனக்கு என்ன தோணுதுண்டா, என் உண்மையான அனுபவம் என்னெண்டா, இப்போ உண்மையான மனசில் என்ன தோணுதுண்டா, இப்படியே போய் இந்த பீச்சில் குளிக்கணும் போல இருக்கு. ஏன்னாண்டா 11 மணி 11:30 ஆகுது. ஸோ வெயிலும் அடிக்குது. இப்போ இந்த நேரம் வந்து இந்த பீச்சுக்கு போய் இறங்கினா சும்மா அந்த மாதிரி இருக்கும். அதுக்கான ஏற்பாடுகளோட வேற இல்லை, இன்னும் மற்ற இடங்களும் போய் எடுக்கணும். சரி, வேறு நண்பரும் வந்து பார்த்து கொண்டிருக்கிறார் அங்கே இடங்கள் எடுக்க போகணுமெண்டு. ஸோ பயணத்தை தொடருவோம். அங்கே பார்த்தீங்கன்னா அந்த பூவரசு மரங்களே எல்லாம் இந்த பிரதேசத்துலேயும் பூவரசு மரங்கள் நிற்குது. ஆனால் இது என்னவோ தெரியலை, கடல் காற்றோ தெரியலை, ஒரு பக்கம் சாஞ்சி நிற்கிது. அப்படியே போய் அப்படியே அதுக்கு கீழே இருக்கணும் போல் இருக்குது. அந்த காலைக்கு ஒன்றும் செய்யலாத பயணத்தை தொடர தான் வேணும். இது எத்தனையாம் ஆண்டு கட்டினான்னு தெரியல, ஆனால் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்குது ஓரளவு. அவ்வளவா வந்து இடிமானங்கள் ஒன்றும் இல்லை. சரி, நம்மளோட விருப்பத்தை ஏன் வீணாக்குவான், நாம் ஒருக்க அந்த பீச்சுக்கு போய் காலத்தைன்னு கழுவிட்டு வருவோம். அதுக்கு முகத்தையும் காலையும் கழுவிட்டு வருவோம். கொஞ்சம் டேஞ்சர், ஏன்டா வந்து இங்கே பாறைகள் எல்லாம் இருக்குது. ஸோ ஏற்கனவே வந்து எனக்கு கவாட்டி வட்டின அனுபவம் ஒன்று இருக்குது. ஸோ கழுவி மெதுவாக உள்ள போய் ஒரு காலை கழுவிட்டு காணொலியை தொடருவோம். ஒரு வேற ஒரு குளிர்மையாக இருக்கு. சரி, நாங்கள் தொடர்ந்து வந்து பயணத்தை தொடருவோம். அங்கால எங்கள் இடங்களை போய் பார்ப்போம். இதை ரோட்டால் வந்து ஒன்று இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பிரம்மாண்டமான வீடு ஒன்று கட்டியிருக்கு. நல்லா அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. நாங்கள் போய்கொண்டிருக்க முன்னுக்கு ஒரு மஞ்சள் லேபிள் ஒன்று ஒட்டி இருந்தது. பார்த்தா வந்து இந்த பாதை வந்து வேலையை நடந்து கொண்டிருக்கான், பாதை வேலையல். இதான் வந்து அந்த மசகு பாலை வேலை நடக்குது. ஸோ இதால் தான் வந்து அதில் வந்து அந்த லேபிள் ஒட்டி இருந்தது போக வேண்டாமண்டு. இதால் தான் மினக்கட்டை ஏற்றி தான் வந்து நாங்கள் பைக்கை கொண்டு தொடர்ந்து பயணிப்போம். அதில் ஒரு கோயில் ஒன்று தெரியுது பாருங்கள். நான் நினைக்கிறேன் இதுதான் அந்த ஐயனார் கோயிலில் இருக்கும் போல். கிட்ட போய் பார்ப்பேன். இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் நிற்கிற இடம் இதண்டா வந்து அனலதீவு ஐயனார் ஆலயத்துக்கு தான் நிற்கிறோம். இந்த கோயில் வந்து முதலே சொல்லியிருப்போம், இந்த ஊரில் வந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த கோயிலாக இருக்காமண்டு. அந்த கோயிலை வந்து இப்போ நாங்கள் சுற்றி பார்க்க போகிறோம். இதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோயில் ஒரு கோபுரத்தோடு இருக்குது. இங்கால பெரிய தேர்முட்டி எல்லாம் இருக்குது. நான் நினைக்கிறேன் இது இந்த உற்சவம் அப்பன்னு எனக்கு தெரியலை. முடிஞ்சால் வந்து அந்த உற்சவத்தையும் வந்து ஒரு காலியாக பதிவேற்றலாம். நினைக்கிறேன் நன்மையில் கும்பாபிஷேகம் நடந்திருக்கு போல். ஏன்னா அங்கால வந்து அந்த இடிமானங்கள் கொஞ்சம் போட்டிருக்கு. கோயிலுடைய இருக்குமோன்ட்டு எனக்கு தெரியலை. இந்தியாவில் வந்து நிறைய பசுக்கள் நிற்குது இந்த ஆலய சூழலில். அங்கால ஒரு வெள்ளரசு மரம்னு நிற்கிறேன் வந்து நிற்கிது. அதை சுற்றி பட்டெல்லாம் கட்டி விட்டு கிடக்கு. கோயிலே தான் இருக்கும். ஒரு அமைதியான சூழலாக இருக்குது இந்த ஆலய சூழல். நாங்கள் தொடர்ச்சியாக வந்து இப்படியே இதால் தான் கோயிலுக்கு வந்து நாங்கள் இந்த நுழைவாயிலால் இப்படியே அங்கால தான் வந்து அந்த பிரதான ரோட் போய்கொண்டிருக்கு. அப்படி அந்த ரோட்டால் போய் வந்து நாங்கள் பயணத்தை தொடருவோம். இந்த ஆலய சூழலில் பார்த்திங்கன்னா வேப்ப மரங்கள் வந்து வைக்கப்பட்டிருக்கு. வேப்ப மரம், அரச மரம் போன்ற மரங்கள் வந்து வைக்கப்பட்டிருக்கு. அதால் வந்து எங்களுக்கு இந்த இடத்தை நிற்கிறது வந்து குளிர்மையாகவும் இருக்குது.
நிழல் தரக்கூடிய வகையிலையும் வந்து இருக்குது. உண்மையிலேயே வந்து ஒரு அமைதியான குளிர்மையான சூழலாக இருக்குது இந்த ஆலயத்துக்கு முன்னுக்கு. நாங்கள் கொஞ்சம் நேரம் 15 நிமிஷத்துக்கு மேலே வந்து இங்கே இளைப்பாறிட்டு தான் இந்த காணொலி எடுத்துக்கொண்டிருக்கிறோம். நாங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அந்த கடற்கரை ரோட்டால் அப்படியே கரையோர பகுதியை தான் வந்து கொண்டு இருந்தாங்க. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த கரையோர தன்மைத்து ஒரு ஆலயம் ஒன்று இருக்குது. இந்த ஆலயம் என்னன்னு தெரியலை, ஒரு பழமையான ஆலயமாக வந்து இருக்குது. தொடர்ச்சியாக வந்து பயணிப்போம். அங்கால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பனை மர தோப்பு மாதிரி தான், அப்படியே பனை மரங்களாக தான் கிடக்கு. உங்களுக்கு கிளியராக தெரியுமா நினைக்கிறேன். அப்படியே ஃபுல்லாகவே பனை மரம் தான், பனை மரத்தாலே கவர் பண்ணியிருக்கு இந்த கரையோர பகுதி. நாங்கள் இந்த ஆலயத்துக்கிட்ட வந்துட்டோம், அதாவது அந்த காட்டின ஆலயத்துக்கிட்ட வந்துட்டோம். அது ஒரு பழமையான ஆலயமாக இருக்குது. எந்த ஆலயம் என்ன பேர் என்ன மாதிரின்னு தெரியலை, ஒரு பழமையான ஆலயமாக இருக்குது. அப்போ நாங்கள் வந்து சுற்றி பார்த்துட்டு போகும்போது வந்து நான் நினைக்கிறேன் இது கட்டி நிறைய ஆண்டுகள் இருக்கும் போல். இந்த பூவரச மரத்துக்குள்ளேருந்து தான் காய்ச்சி போட்டு வாரேன். இந்த பூவரச மரத்தை பாருங்க எப்படி பறந்து விரிந்து போய் கிடக்கண்டு. அந்த பூவரச மரத்தின் அகலம் இது பூவரச மரம் மாதிரியே இல்லை, ஒரு ஆலமரம் அரச மரம் என்ன மாதிரி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது. எனக்கு இது முதல் அனுபவம் தான். கரையோர பக்கத்தில் இப்படி இருக்கும், கரையோர அகலுக்கு இது சாதாரண விஷயமா இருக்கும். இந்த பகுதியில் வந்து இப்படி இருக்குது ஒரு பெரிய மரமாக. பார்த்திங்கன்னா அந்த கோயிலை தாண்டி அப்படியே போய்கொண்டிருக்க ஒரு தேவாலயம் ஒன்று இருக்குது. அப்படியே வந்து தொடர்ச்சியாக பயணிப்போம். கரையோர பகுதியால் வரைக்கும் வந்து ஒரு விசேட அம்சமாக வந்து இந்த முருங்கைக்கல்லால் அமைக்கப்பட்ட மதில் இருக்குது. நான் இதை வந்து நெடுந்தீவில் பார்த்துருக்கேன். அதுக்கு பிறகு வந்து இங்கே தான் பார்க்குறேன். ஒரு குறிப்பிட்ட பரப்புக்கு வந்து முருங்கை கற்களை பயன்படுத்தி வந்து இங்கே மதில் அமைச்சிருக்கணும். ஆனால் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குது. நாங்கள் ஆட்டி ஒரு சின்ன ஆட்டோமே இல்லை, கல்லுவெல்லாம் உடைச்சி பார்க்குறேன். ஓ வேண்டாம். இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து இந்த பூவரசு மரங்கள் வந்து இப்படியே கரை ஓரமாக இருக்குது. ஒரு அழகான அம்சமாக இருக்குது. உங்களுக்கு எப்படி தெரியுது, நாங்கள் நேரம் இங்கே பைக்கில் போய்கொண்டிருக்க கரை ஓரமாக ஒரு வித்தியாசமான அம்சமாக இருக்குது தெரியும். இந்த பகுதியிலையும் வந்து அப்படியே பனை மரங்களாக தான் கிடக்கு. இங்கே வந்து அந்த ஐயாண்ட ஆரம்பத்தில் வந்து ஒரு ஐயா காய்ச்சிட்டு பேரை வெட்ட இதை பார்த்துருப்பீங்க. அவர் என்ன சொன்னவர்ண்டா வந்து இங்கே வந்து 75% இது வந்து விவசாயமாக தானே இருக்குது, வாழ்வாதார நடவடிக்கை விவசாயமாக தானே இருக்குது. ஒரு எஞ்சிய பகுதியில் வந்து சிறிய அளவில் மீன்பிடியலும் வந்து நடக்குது. ஸோ வந்து இங்கே சில மீனவர்கள் வந்து மீன் பிடிச்சிட்டு வந்து இளைப்பாரி கொண்டிருக்கணும். நாங்கள் அப்படியே வந்து அதுக்கு கிட்ட போய் பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குன்ட்டு. நினைக்கிறேன் மீனுவல் தூர்வாரி விலையல் எடுத்து நண்டுவல் பிரித்து கொண்டிருக்கணும் போலோடக்கு. போய் பார்ப்போம் கிட்ட. நண்டுகள் கிடையாது. பார்த்துருப்பீங்க இங்கேயும் வந்து பிரதானமாக நண்டு தான் வந்து பிடிக்கணும். மீன்கள் வந்து குறைஞ்ச அளவில் தான், சின்ன மீன்கள்லாம் வந்து பிடிபட மாட்ட மாதிரி சொல்லினோம். இப்படி அலையில் பார்த்தா தெரியும், மத்தியான நேரம் சும்மா வீடு கொண்டு வந்து கொண்டு இருக்கு. பிரதானமாக வந்து இங்கே தோட்டம் வந்து செய்யணும். இப்போ தோட்டத்துக்காக வேண்டிய ஒரு இடத்த வந்து நிலம் வந்து பண்படுத்தி விட்டு கிடக்கு. நாங்கள் ஒரு ரோட்டோரமாக தான் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அங்கால நான் நினைக்கிறேன் வந்து மரவள்ளி செடி செய்யணும்னு நினைக்கிறேன். தொடர்ச்சியாக நாங்கள் பயணிப்போம். இந்த ரோட்லேயும் வந்து 2 பக்கமே வந்து அந்த கிளிசெரியா, அதாவது கிழுவ மரத்தால் தான் வந்து வேலி போட்டிருக்கு. இங்கே நாங்கள் பார்க்குற அநேகமான இடங்கள் வந்து இப்படியாக தான் இருக்குது. கிளிசெரியா வேலி தான் வந்து போட்டிருக்கணும். அதுவும் வந்து அந்த சின்ன சின்ன மரமாக இல்லாமல் சில இடத்து எல்லாம் வந்து சரியான பெரிய மரங்களாக இருக்குது. விட்டம் வந்து சரியான தடிப்பாக இருக்குது, விட்டம் வந்து கூடவே இருக்குது. இப்போ நாங்கள் இப்படி அந்த ரோட்டால் வரைக்கும் வந்து ஒரு ஐயா ஒரு ஆள் மரத்துக்களை இளைப்பாரி கொண்டு இருந்தார். ஸோ அவரை பற்றி அவரோட கதைப்போம்ட்டு தான் வெளிக்கிட்டு இருக்கோம். வாங்கோ. உங்களோட பேர் என்ன? கண்டையா. நீங்கள் எத்தனை ஆண்டுகளாக இங்கே வசித்து வாரீங்க? இங்கே பழப்படப்பெல்லாம் இங்கே புறப்பில் இருந்து இங்கே இருக்கிறீங்க. நீங்கள் என்ன தொழில் செய்கிறீங்க? தொழில் வந்து காமம் செய்த நான், புற கடத்தொழில் செய்த நான், குறையெல்லாம் போயிட்டேன். இப்போ சும்மா இருக்கேன். சும்மா இருக்கிறீங்க.
அப்போ இங்கே தோட்டம் செய்யும்போது இங்கே என்ன மாதிரி அந்த அதுக்குரிய வர்த்தகம் இருந்தது என்ன வரவேற்பு இந்த புறவேற்பு போகிற மருந்துகள் நாங்கள்லாம் எல்லாம் விதை ஒழிச்சிட்டு தான் இருக்கும். இப்போ எல்லாம் கஷ்டம். நீங்கள் என்னென்ன செஞ்சீங்க? நீங்கள் தோட்டம் விவசாயியாக இருக்கீங்க, என்னென்ன பயிற்சியை செஞ்சீங்க? பயந்த பூரை கண்டு முழாக கண்டு ஆ நெல்லுவல் செய்யலை. நெல் தோட்டங்கள் இல்லைங்க. இந்த இங்கே செய்யணுமா நல்ல தீவில் நெல்? அலைஞ்சு வச்சுருந்தோம். ஆ பிரதானமாக இங்கே வந்து அதிகமாக செய்யப்படுறது போயிலையா இல்லாட்டி சிறு விவசாயம்? மிளகா கண்டும் பூரை கண்டும் முக்கியம். முண்டாவது நெல் வெள்ளம் போட்டு அழிச்சு போடும். நெல் நெல் என்னம்மா அப்போ போயிலையா நல்ல விலைக்கு போகுமா? அப்போ நல்ல விலைக்கு போகும். பேருந்து நீங்கள் விட்டுனீங்களா அப்போ போயிலே? இல்லை என்னால். இப்போ எத்தனை வயது ஐயா? 72. 72 வயது. 67. 77 ஐயா மறந்து போட்டார். ஐயா பார்த்தீங்க எங்களை சொன்னார் வந்து தான் 9ஆவதுல இருக்குன்னா யாழ்ப்பாணத்துக்கு எல்லா இடமும் தான் ஊர் சுற்றி கொண்டு திரிஞ்ச இடம். இப்போ இப்போ எங்கே விளக்கிட்டீங்க பயணம்? இப்போ மகன்கிட்ட போகணும். எங்கே? யாழ்ப்பாணம். யாழ்ப்பாணம் போயிட்டு போயிருந்தா இப்போ திருப்பி தீவுக்கு வர கடவுளை போகிறோம். இனி மகன் விட்டா வருவீங்க. ஐயா நீங்கள் பிறந்தது அனுபவி தானா? நயனாபுரம். இங்கே வந்து அந்த புயல் இருக்குல்ல, அது பிரதானமாக வந்து எங்கே ஏற்றுமதி செய்கிறது? கொழும்பு பக்கம் தான். கொழும்பு பக்கம். உங்களோட காலத்துலேருந்தே இப்படி எடுத்துக்கொண்டிருக்கிறாங்க. சரி ஐயா, நன்றி. வந்து நாங்கள் தொடர்ச்சியாக பயணிக்க வந்து இங்கே ஒரு பாடசாலை இருக்காங்க, அல்லதீவு தமிழ் கலவன் வித்தியாலயம் உண்டு. நான் நினைக்கிறேன் பாடசாலை நாள் தானே, பாடசாலை நடந்து கொண்டிருக்கு. ஒருத்தரையும் காணல வெளியில். நாங்கள் தொடர்ந்து பயணிப்போம். இந்தியாவில் வந்து வீதியில் கொஞ்சம் பிரச்சனைக்குரியதாக தான் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் அதையும் வந்து காணொலியாக பதிவிட பார்க்குறேன். அது பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ரோட் அப்படியே வந்து குண்டும் குழியுமாக தான் இருக்குது. இப்படியே வந்து புளியந்தீவு போகிறதா மட்டும் தான் கூட்டிக்கொண்டு போய் கொண்டிருக்கிற நண்பர்கள். பார்ப்போம் தொடர்ந்து. புளியந்தீவையும் போய் வீடியோ எடுக்க முடிஞ்ச எடுப்போம். ஆனால் இந்த ரோட்டால் பயணிக்கிறதம் வந்து சரியான இதாக இருக்குது. சத்தங்கள் கேட்கும் உங்களுக்கு. சரி, பார்த்தீங்கன்னா புளியந்தீவு போய் கொண்டிருக்கிறோம். இதுலேயும் ஒரு கோவில் ஒன்று இருக்குது. சிவன் கோயில்னு நினைக்கிறேன். சிவன் கோயில் தான். அப்படியே நாங்கள் இப்போ புளியந்தீவுக்கு போய் கொண்டிருக்கிறோம். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாதையால் போகிறோம். ஒரு ஒட்டியடி பாதையை விட மோசம். பொன்னுச்சி மரங்கள் பூத்திருக்கு. மஞ்சள் பூக்களை பார்க்க ரோட்டோட ஒரு நல்ல வடிவாக இருக்கு. ஓ சரி, டிஃபிகல்ட்டான ஏரியா தான் இதுதான். இது ஒரு சுற்றுலா பயணமாக இல்லாமல் திகில் பயணமாக மாறிக்கொண்டு வருது. எங்களுக்கு முன்னுக்கு போனவங்களையும் தெரியல, எங்களுக்கு என்ன இடம்னு தெரியல. அழகான மஞ்சள் மஞ்சள் பூக்கள் இருக்கணும். அதான் இந்த ரோட்டில் அது ஒரு நல்லா இருக்குது. ரோட்டுன்னு சொல்லல, அது ஒரு தீவில். அங்கே வேறு இதில் பார் திருச்சியை தொங்கி கொண்டிருக்கானோண்டு சுற்றி போகணும். இந்த இடமா அது? நிற்கிறாங்க. ஓகே, நண்பர்கள் நிற்கலாம். அதுவும் நண்பர்கள் நிற்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் இந்த புளியந்தீவுக்கு உள்ளே வந்துட்டோம். இந்த புளியந்தீவில் என்ன ஸ்பெஷல்ண்டா இதான், இந்த ஆலமரங்கள் வந்து சூழ இருக்குது. இந்த தீவை சூழவே ஆலமரத்தின் விழுதுகள் வந்து நிலத்தில் விழுந்து முளைச்சிருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்கோ தெரியல, ஒரு அழகான சூழலாக இருக்குது. இந்த கடற்கரையோட பார்க்க என்ன சொல்கிறேன், அந்த அந்தமான் தீவுகளில் என்ன மாதிரி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது. இவ்வளவுமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நண்பர் சொன்னார், இந்த விழுதுகள் எல்லாமே வந்து ஒரே ஒரு ஆலமரம் தானாம் இவ்வளத்துக்கு வந்து பிறந்து விரிஞ்சு இருக்குது. அதில் இருந்தால் இந்த விழுதுகள் அங்கே இருக்குது போல் அந்த மரம். அதில் இருந்தால் நாம் இவ்வளோ விழுதுகளும் வந்து பிறவி இருக்குது. இந்த வெயிலுக்கு பாருங்கப்பா, உண்மையிலேயே இந்த ஒரு அந்தமான் தீவுகள் வந்து நான் வீடியோஸில் பார்த்துருப்பேன். அந்த மாலத்தீவு அந்தமான் தீவு மாதிரி இருக்குது. அந்த தண்ணியும் வந்து அப்படியே கிளாஸ் மாதிரி இருக்குது. வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆலமரங்களோட இணைஞ்ச மாதிரி இந்தியாவில் வந்து அந்த தாழை தானே என்ன இந்த மரம் எனக்கு சரியாக தெரியலை. தாழைன்னு தான் நினைக்கிறேன். சின்ன பருவத்தில் இப்படி இருக்குமாண்டு.
அதுவும் வந்து வைக்கப்பட்டிருக்கு, வடிவாக இருக்குது இடம். அங்கே ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு ஐயா ஒரு ஆள் போய்கொண்டிருக்காரு, இந்த பகுதியை சேர்ந்த ஐயா நினைக்கிறேன். இதுக்கு வந்து இந்த இடம் வந்து எவ்வளவு வெக்கையாக இருந்தாலும் வெளியில் சும்மா அந்த மாதிரி குளிர்மையாக இருக்குது. கடல்ல இருந்து காற்று வேற, நாங்கள் இஞ்சால ஒரு பெரிய ஆலமர பரப்புக்குள்ளே நிற்கிறோம். அப்போ வந்து ஒரு குளிர்மையாக இருக்குது. நேரத்தானே இப்போ நாங்கள் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சல் அலுவலகம் இருக்குது, அதாவது அனலதீவு போஸ்ட் ஆஃபீஸ். இப்படியே நாங்கள் போகலாம் தொடர்ந்து. இப்போ பார்த்தீங்களாண்டா ஒரு கோயில் ஒன்று இருக்குது, முருகன் கோயில். பாருங்க மேலே முருகன் சிலை வச்சிருக்கணும். இப்படியே பார்த்தா பக்கத்தில் பள்ளிக்கூடம் ஒன்று இருக்குது பாருங்க கோயில் பக்கத்தில். அனலதீவு சதாசிவ மகா வித்தியாலயம். யாராச்சும் இந்த பள்ளிக்கூடத்தில் படிச்சிருந்தா ஒரு கமெண்ட் பண்ணுங்க. பெரிய ஸ்கூலாக இருக்கு, பெரிய ஸ்கூல் இதான் அனலதீவில் இருக்க பெரிய ஸ்கூலா. இப்படியே வந்து இதால் விரைக்க வந்து ஒரு சாப்பாடு கடை உண்டு. இங்கே வந்து சாப்பிட்டுட்டு இப்படியே வந்து நாங்கள் வந்து செட்டிக்கு போய் போட் ஏறுவோம். பரோட்டா ரொட்டியும் வந்து பருப்பு கறியும் வந்து எடுத்திருக்கிறோம். சாப்பிட்டுட்டு டேஸ்ட் சொல்கிறேன். அலைச்சி விழுந்து வந்திருக்கேன். உண்மையிலே நல்லா இருக்கு. நோமலா நல்லா இருக்கு, நல்லா இருக்குன்னு நான் உண்மையிலே நல்லா இருக்கு. கடையில் வந்து சாப்பிடுவோம். சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஆனால் உண்மையிலே வந்து ஒரு திருப்தியான சாப்பாடு தான், டேஸ்ட்டாக இருந்துச்சு. நாங்கள் இனி 3 மணிக்கு வீட்டை போய் சேரும் மட்டும் இதான் எங்களுக்கு சாப்பாடு. இதான் ஒரு திருச்சி. என்ன நினைக்கிறீங்க இந்த கடை சாப்பாடை பற்றி? நல்லது. சும்மா நண்பர்களோட கதைக்கிறது தவறாக இருந்தால் மன்னிக்கணும். 14 ரொட்டியா? ஓ 14 ரொட்டி. நாங்கள் எல்லாம் 4 பேர். ஆனால் சாப்பிட்ட 14 ரொட்டி. ஆனால் 14 ரொட்டி பருப்பு கறி வித் 700 தந்திருக்கிறோம். உண்மையிலே லாபமானதான். பவுனி அங்காலையெல்லாம் வந்து சரியான டிமாண்டாக இருக்கும் இந்த ப்ரைஸ் வந்து. எப்படி பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் அந்த கடையில் சாப்பிட்டு வந்து அந்த கரையை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். வந்து காரினார் போய் அப்படியே ஊர்காவலத்தில் போய் அப்படியே காரினார் போய் இந்த இடத்துக்கு போகிறதுக்கு உண்மையிலே அந்த கடையில் திருப்தியான சாப்பாடு அதிலேயே சொல்லியிருப்பேன். அப்படியே வந்து நாங்கள் தொடர்ச்சியாக இந்த ஆரம்பத்தில் வந்து பிள்ளையாக கோயில். ஸோ அதால் தான் அப்படியே போகிறோம். இதில் வந்து பொது நூலகம் அனலதீவுண்ட இருக்குது இந்த பகுதியில். இப்படியே வந்து நாங்கள் ஆரம்பத்தில் வந்து ரோட்டுக்கே வந்துட்டோம். இப்படியே வந்து இந்த காணொலியை வந்து நிறைவு செய்வோம். இந்த அனலதீவு மற்றது வந்து அதோட இணைந்த மாதிரி புளியந்தீவு, இந்த 2 வீடியோவும் வந்து பார்த்துருப்பீங்க. இது வந்து உங்களுக்கு ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருந்திருக்கு மட்டும் நம்புகிறேன். இதோட வந்து இந்த காணொலியை வந்து நிறைவு செய்கிறேன். மறக்காமல் வந்து என்ன சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு ஆதரவு தாங்க. இந்த மாதிரி நிறைய காணொலிகள் எடுக்கிற விருப்பங்கள் இருக்குது. உங்களோட சப்ஸ்கிரைப் வந்து எனக்கு ஒரு உற்சாகத்தை அளிக்கும் மேலும் மேலும் காணொலிகள் பதிவிடுவதற்கு. அதோட வந்து உங்களோட கருத்துக்களை வந்து கொமெண்டில் தெரிவிங்க. உண்மையிலே வந்து எனக்கு அனலதீவு வந்து முதல் அனுபவம் ஒரு வித்தியாசமாக இருந்தது. உண்மையிலே ஒரு அழகான தீவு பகுதி. நீங்களும் முடிஞ்சால் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இதோட இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.